எவ்வளவு பெரிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இது எல்லாவற்றையுமே நாம் இந்த மிகப்பெரிய தொன்மையை, சங்க காலத்திலேயே பெண் கல்வி இருந்த ஒரு சமூகம், கிமு 800 இருந்து எழுத்து மரபு உள்ள ஒரு சமூகம். கீழடியிலே தோண்டி எடுத்திருக்காங்க. கிமு 800 எழுத்து பாரம்பரியம் இருக்கிறது என்பதற்கான சான்றாக கீழடி இருக்கிறது என்று சொல்கிறார். அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கின்ற தொல்லியல் அறிஞர் தலைமை தாங்கி தோண்டி எடுத்து கிமு 800 இருந்து இங்கே கீழடியில எழுத்து மரபு இருக்கிறது என்று சொன்னா, ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது என்றால், அது கொஞ்சம் கம்மி பண்ணி எழுதி கொடுங்கன்னு கேட்குது. கிமு 800ங்கிறத கிமு 300 மாத்தி எழுதி கொடுங்கன்னு கேட்குது. இவர் என்ன சொல்றாரு, உண்மையை திருத்துவது கிரிமினல் குற்றம், நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சொல்றார். மதுரக்காரர் தான் அவர். அதாவது இது இந்தியாவுடைய பகுதி தானே, கீழடி என்பது இந்தியாவின் பகுதியாக இருக்கிறது. இந்தியாவுடைய இந்த பகுதியானது கங்கை சமவெளி நாகரிகத்துக்கு சமமான ஒரு நாகரிகம், நகர நாகரிகம் கீழடியில் இருந்தது என்று சொன்னால் அதை பார்த்து பெருமைப்பட வேண்டியதானே. மொத்த நாட்டுக்கு தானே நீங்க பிரதமர். அப்ப இதையும் இந்தியாவின் பெருமையாக கொள்ளாமல் இதை திருத்தி எழுதி கொடு, இது கிமு 300க்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவர் மறுக்கிறாரு. அது ஒரு பெரிய விவாத பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்ப இந்த தொன்மை தொன்மம் இவை எல்லாமே இன்றைக்கு அரசியலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை நாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்முடைய மூளையை இதில் செலவழித்து என்ன ஏது என்று பார்க்க வேண்டும்.